எந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்களாவது நாங்க இந்த பொருளை தான் சேர்த்துறோம்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? நாங்க சொல்றோங்க. பொருள் மெயினான மாவு வெரைட்டி பார்க்கலாம். முளைக்கட்டிய சத்து மாவு, இதுல 48 பொருட்கள் சேர்த்துறோம். ஹெல்த் மிக்ஸ்ங்க. அடுத்தது முளைக்கட்டிய கம்பு மாவு, முளைக்கட்டிய ராகி மாவு, நேந்திரம்பழ பவுடர், இது மல்டிகிரெயின் கோதுமை மாவுங்க. இப்ப மெயினா மாவு வகையை பார்த்தாச்சு. அடுத்தது இதுல பிஸ்கட் நல்லா வர்றதுக்கு என்னெல்லாம் சேர்த்துவோம் அப்படின்னு காமிக்கிறேங்க. நம்ம பிஸ்கெட்ஸ்க்கு பட்டர் மட்டும் தாங்க யூஸ் பண்றோம். அதுவும் ஊத்துக்குழி பட்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா பிஸ்கெட்டுக்கு நம்ம கொஞ்சமா பால் சேர்த்துவோம். அது பசும்பால் தான் பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துறோம். கூடவே பாத்தீங்க அப்படின்னா வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துறோம். இந்த மாதிரி ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். ஏலக்காய் பொடி மட்டும்தான் வாசனைக்கு சேர்த்துறோம். கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்துறோம். தூள் உப்பு பாத்தீங்க அப்படின்னா கல் உப்பு அரைச்சு வச்சிருக்கேங்க. இதை தான் நான் சேர்த்துறேன். வீட்டுக்கு கூட நான் பாத்தீங்கன்னா சால்ட் வாங்கி பயன்படுத்துறது இல்ல.